கோட் படத்தோட ஷூட்டிங்காக கேரளா போயிருந்த நடிகர் விஜய் அவர்களோட காரை ரசிகர்கள் சூழ்ந்து நொறுக்கி டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. நடிகர் விஜய் தன்னோட 68வது படமான கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா, லைலா இன்னும் பல நடிகர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்ப விரைவாக நடந்துகிட்டு இருக்கு. சென்னை, பாண்டிச்சேரின்னு பல இடங்கள்ல படப்பிடிப்பு நடத்திக்கிட்டு இருந்த படக்குழு இப்போ இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்காக கேரளா போயிருக்காங்க. அந்த வகையில நேத்து ஈவினிங் விஜய் அவர்கள் தனி விமானம் மூலமா சென்னையில இருந்து திருவனந்தபுரம் போயிருக்காரு. விஜய பார்க்கணுங்கிறதுக்காக கேரளால இருக்கிற அவரோட ரசிகர்கள் நேத்து காலையில இருந்தே திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா நேத்து ஈவினிங் விஜய் அவர்கள் திருவனந்தபுரம் ரீச் ஆன போது அங்க இருந்த கூட்டத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். மிகப்பெரிய ஒரு கூட்டம் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்காக. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரளால விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் 14 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஷூட்டிங்காக கேரளா போறாரு அப்படிங்கிறப்போ அங்க இருக்கிற ரசிகர்களோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு எகிரி இருக்கும். மிகப்பெரிய உற்சாகத்தோடையும் கொண்டாட்டத்தோடையும் விஜய் அவர்களை வரவேற்கவும் அவரை பார்க்கவும் மக்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் விஜய் அவர்கள் கார்ல இருந்து மேலே எழுந்திருச்சு ரசிகர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கே உண்டான அந்த புன்சிரிப்போட ரசிகர் எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு கையசைச்சு எல்லாருக்கும் நன்றி சொன்னாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பின விஜய் அவர்கள் கார்ல இருந்தபடியே ரசிகர்களுக்கு கை அசைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா அங்கிருந்து ரசிகர்கள் கூட்டம் அவரை கொஞ்சம் கூட நகரவே விடல. எவ்வளவோ செக்யூரிட்டிஸ், பாடி கார்ட்ஸ் இருந்தாலும் கார் இன்ச் பை இன்ச் தான் மூவ் ஆக வேண்டி இருந்துச்சு. திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து விஜய் தங்க வேண்டிய ஹோட்டல் வரைக்குமே வழி முழுக்க ரசிகர்கள் பரவி இருந்தாங்க. இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்துக்கு மத்தியில கார் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி போனதுல திருவனந்தபுரமே ஸ்தம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்படி அவ்வளவு ரசிகர் கூட்டத்துக்கு மத்தியில கார் போனதால நிறைய சேதாரங்கள் காருக்கு ஏற்பட்டிருக்கதா சொல்றாங்க. இது தொடர்பா இப்ப ரீசெண்டா வெளியா இருக்கிற வீடியோ ஒன்னு வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல பார்த்தோம்னா கார் கண்ணாடிகள் சுக்குநூறா நொறுங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம கதவுகளுமே பெருமளவுல நெளிஞ்சு போயிருக்கு. இப்படி ரசிகர்கள் கூட்டம் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்காக உருவாக்கின நெருக்கடியில விஜய் சென்ற கார் பெருமளவு சேதப்பட்டிருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இப்ப சமீபமா விஜய் அவர்களோட ஷூட்டிங் எங்க நடந்தாலும் அங்க வர ரசிகர்களை சந்திக்கிறதுக்காக ஒரு வேன் மேல ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிறத விஜய் அவர்கள் வழக்கமாவே வச்சிருக்காரு. அந்த வகையில இப்ப கேரளால நடக்க போற ஷூட்டிங்லயுமே அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர ரசிகர்களை அதே போல சந்திக்க போறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு.